விக்கி, ஆதாரமெல்லாம் ரெடியா இருக்கு, எப்ப வெளியிட்டாலும் பிரச்சனை தான். ஆனா எப்ப வெளியிடுவோம் அப்படிங்கிற டைம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன பயம் இருக்கா எப்படி? வரும், ஆனால் வராதுங்கிற மாதிரி தான். இது என்னமோ ஒரு ரீல்ஸுக்கு இன்றைக்கி ஒரு டைலாகை பேசிட்டு போவோம், சினிமாவில் சொல்கிற மாதிரி. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், நான் எப்படி வருவேன், எங்கே வருவேன்னு தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் வருவாங்கிற மாதிரி அவர் ரீல்ஸுக்கு பேசிகிட்டு இருக்காருங்க. டெய்லி தாவேக அமைச்சர்கள் என்ன நினச்சிட்டு எந்த பயமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஆதாரம் வந்துட்டலங்க. இந்த மக்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஊழல் நடந்ததா? மக்கள் சரியில்லையா? அது ஆட்சியாளர்கள் சரியில்லையா? நடவடிக்கை எடுக்க தானே உங்களை மாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதை திறக்க வச்சுட்டாதீங்கன்னா அதுக்கு தாங்க உங்களை கொண்டு வந்தாங்க. தப்பு நடந்திருக்குல்ல, யார் செஞ்சிருக்கா? அதிகாரி செஞ்சிருக்காரா? அமைச்சர் செஞ்சிருக்காரா? நடவடிக்கை எடுங்க. அதை திறக்க வச்சுட்டாதீங்கன்னா நம்ம மிரட்டுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், தப்பு பண்ணவங்களை தட்டி கேட்கறதாப்பா நீங்கள் வந்திருக்கீங்க. அதை செய்ய வேண்டியதுதான்ப்பா முதல்வர் வேலை. அப்ப தப்ப திறக்க வச்சிடாதீங்கன்னா தப்பு இருக்காதுல. ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அத வந்து சரியா தப்பான ஆராய்ஞ்சிருக்காரு. நான் சொல்றேன், நிதித்துறை அமைச்சர் தணிக்கை சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதாவது இது வந்து வழக்கமா நடக்கிறது. அது என்ன சிஏஜி ரிப்போர்ட்டா? அவருக்கு சட்டமன்ற புதுசா இருக்கலாம், அவருக்கு என்னன்னு தெரியாது மேடம். அதுதான் நான் சொல்றேன். தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற இந்த விதிமுறைகள்லாம் தணிக்கை குழு எப்படி சமர்ப்பிப்போம், ஆண்டுக்கு ஒரு முறை இது எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்லாம் அவருக்கு இன்னும் தெரியல. மரிய வில்சன் சமர்ப்பிச்சது தணிக்கை அறிக்கை. அவங்க சொல்றது பார்த்தா வெறும் தணிக்கை மாதிரி இல்ல, அதுல என்ன ஊழல் செஞ்சிருக்கீங்க, அது எப்படி பிரச்சனை, அது எப்படி சொல்ல முடியும்? ஆதாரமா இருக்கு. அப்ப அந்த தணிக்கை பண்ணது யாரு? சிஏஜியா? யார் பண்ணா? நிதித்துறை ஆடிட்னு சொன்னா. அதான் சொல்றேன், நிதித்துறை ஆடிட்ல எப்படி ஊழல் குற்றச்சாட்டு வரும்? தெளிவா பேசணுங்க. அது நீங்க டீடைலா எடுத்து வச்சுங்க. சிஏஜி அறிக்கை வந்து நீங்கள் தணிக்கை பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்திருக்கு, அதில் இந்தந்த அமைச்சர்கள் தொடர்படுத்திருக்காங்கன்னு வந்திருக்கா. இது வந்து இந்த தணிக்கைங்கிறது ஒரு ஆண்டும் ஆடிட் நடந்து முடிஞ்சு இந்த தணிக்கை எதுவும் சொல்கிறேன், முதல்வருக்கு இது கூட தெரியாமல் இருக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் சட்டமன்ற லைப்ரரி வேணால் சிஎம் போய் பார்க்கட்டும். ஒரு ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை ரிப்போர்ட் அங்கே வந்து அவ்வளோ குமிஞ்சு இருக்கு. நீங்கள் வேணால் லைப்ரரியில் போய் பற்றி பார்த்துங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் அமைச்சர் எழுந்துச்சு, எங்கள் முதல்வருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குற, சட்டமன்றத்தில் என்ன விதினே தெரியல. ஏன்னா முறுக்கு பாக்கெட்டில் போட்டிருக்க டேட்டில் தான் அந்த முறுக்கு சுட்டானான்னு கேட்குற அமைச்சர். அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? எப்பா இங்கே சபாநாயகருக்கு தான்ப்பா முதல் மரியாதை, சபாநாயகர் வரும்போது தான்ப்பா எழுந்து நிற்கணும், வேற முதல்வருக்கெல்லாம் இங்கே தனி மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதிமுகலேருந்து எம்எல்ஏ சொல்கிறார் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, புக்கை எடுத்து படிச்சுட்டு வாங்கப்பா, சட்டசபை விதியை படிச்சுட்டு வாங்க. 2 நாள் வரல இவங்களுக்கு ட்ரைனிங் வேறு கொடுத்துருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. சட்டமன்றத்தில் ரீல்ஸுக்காங்க ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபாநாயகர் நீக்கிடுவார். நீங்கள் இந்த அமைச்சர் நிர்மல்குமார் பேசுனதும் ஆதவர்ஜன் பேசுனதும் இந்த சட்டமன்ற குறிப்புகளை எவ்வளோ நாள் நீக்கியிருக்காங்க. நீங்கள் டெய்லியும் எடுத்து வச்சுங்க. இன்னைக்கு பேசுனது முதல் கூட நீக்கல். அப்போ 3 நிமிஷம் பேசி முடிச்சிருந்தா அவர் நீக்குவார். ஏன்னு வச்சுக்கோங்க, உடனே தடுக்க மாட்டார். ஏன்னா ரீல்ஸுக்கு அதுதான் உதவும். அமைச்சர் சொல்லிட்டாருங்க, அதை எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரபு வண்டல் மண் வந்து எடுக்கிறது, வண்டல் மண்ணில் செங்கல் சோலைக்கு எடுக்கிறாங்க. வண்டல் மண்ணை செங்கல் சோலைக்கு எடுக்கிறாங்கன்ற ஒரு மகா பிரபு எங்கே இருந்தீங்க? பிரபு தர்ம பிரபுங்கிற மாதிரி இருக்குது. களிமண்ணில் தாங்க செய்வாங்க செங்கல். எங்கள் ஊரில் எல்லா குவாரியும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சூளைக்கு எந்த மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. வண்டல் மண்ணுங்கிறது விவசாயிகளுக்கு எடுக்கிறது. விவசாய நிலங்களை மட்டுப்படுத்துவதற்காக மேடான இடங்களை வந்து எடுத்து தோண்டி சமதளப்படுத்துறதுக்காக வண்டல் மண் பர்மிட்டு கொடுக்கறது. அது விவசாயிகளுக்கு தான். அது 1 நாள் பர்மிட்டு, 2 நாள் பர்மிட்டு தாசில்தார் கொடுக்கணும். இந்த பர்மிட் நீண்ட கால நெடுமுறையில் இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரியாம ஒரு அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், அவரோட ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தானுக்கா போகிறதுக்கு உடனே சொல்ல, பக்கத்து ஊருக்கு கூட எடுத்து போக மாட்டேன், இது மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் எந்திரிச்சு, தம்பி வண்டல் மண்ணா இதுதான்ப்பா, களிமண்ணில் தான்ப்பா செங்கல் செய்வாங்க அப்படின்னு சொன்ன பதில் அதில் வராது. அப்போ வெறும் ரீல்ஸுக்கான பதில்கள் தான். நான் முதலமைச்சர் ஆகிட்டேங்க, முதலமைச்சர் கையில் அறிக்கை இருக்கு, முதலமைச்சர் ரெடி பண்ணிட்டாருப்பா, ஊழல் அமைச்சர்கள் லிஸ்ட் என் கையில் இருக்குப்பா, நடவடிக்கை எடுங்க, பொது வெளியில தூக்கி போடுங்க, தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள். இத்தனை ஆண்டுகள் வரலாற்றுல லஞ்ச ஒழிப்புத்துறை கூட இப்போ வந்து ஆய்வெல்லாம் பண்ணிருக்காங்க, விசாரணை எல்லாம் நடக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இப்ப நான் இங்க சென்ற ஆட்சியில செஞ்ச தவறுகள் எல்லாம் இப்போ ஒன்றொன்றாக வெளிவரும் அப்படின்னு வெளிவரும். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அந்த என்னடா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா, அந்த பாம்பை மட்டும் திறந்து விட மாட்டானடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்பயா திறந்து விடுவேன்? காமெடியா தாங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன், வருதுன்னா இப்போ நீங்க வந்து இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நிறைய குற்றச்சம்பவங்கள் இருக்கு அப்படின்னீங்க. அப்ப கந்தசாமி சில டேட்டாஸ் எல்லாம் சொன்னாரு. அவர் சொல்றாரு, அவர் முழுசா சொல்ற 1000 இருந்ததுங்க,
இன்னைக்கு 500 ஆயிருக்கு. இந்த ChatGPT அவரும் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கடந்த லாஸ்ட் 3 மாதத்துக்கு இந்த லாஸ்ட் 3 மாதத்துக்கு டிஎம்கே போயிடுக்கு கம்பாரிசன் ரேஷியோ அவரே போட்டு பார்த்துக்க சொல்லுங்க. நான் ஒன்றும் புதுசாக போட்டு பார்க்க தேவையில்ல, போட்டு பார்த்துக்க சொல்லுங்க. லாஸ்ட் 3 மாதம் டிஎம்கே போயிடல கிரைம் ரேஸ் இருங்க பிரதர். அவர் கவர்மெண்ட் ரிப்போர்ட் படி சொல்றாரா? நீங்க ChatGPT படி சொல்றீங்க. இந்த இருக்குங்க, பத்திரிகை செய்தி எல்லாமே இருக்குங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட்னா 3 மாசத்துக்கு காட்ட சொல்லுங்க. கடைசி கவர்மெண்ட்ல 1000 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஆனா ஒரே நாள்ல கோயம்புத்தூர்ல 3 படுகொலைகள் நடக்குது. ஏங்க 3 பேரை காலைல சுட்டு கொண்டுறான் கர்நாடகா காவல்துறை. முதல்வர் எத்தனை மணிக்கு தெரியுமா ட்வீட் போட்டாரு? அன்னைக்கு சண்டேவா போயிட்டு, அதனால 9 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு அன்னைக்கு நடந்து முடிஞ்ச அடுத்த 1 மணி நேரத்தில் ட்விட்டர்ல கண்டனங்கள் வருது. ஒரு முதல்வர் நைட்டு 9 மணிக்கு, நான் அன்றைக்கி நைட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். அப்படி எங்கடா அறிக்கையை காணுன பிறகு 9 மணிக்கு ஒரு முதல்வர் தொடர்ந்து பேசலாம். இல்ல நான் இதை மட்டும் சொல்றேன். அப்போ ஒரு முதல்வர் எப்படி ரியாக்ட் பண்ணும்? சாட்டர்டே சண்டேனா லீவ்ல இருப்பாருங்க, அவர்கிட்ட பதில் வராது. இங்க செத்து கிடக்கிறான் 3 பேர். சட்டமன்றத்தில் நீங்க வந்து அதற்கான தீர்மானம் கொண்டு வராங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம், விவாதிக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா 3 பேர் தமிழன் செத்துட்டான், கர்நாடகா காவல் வனத்துறை சுட்டுட்டு வனத்துறைக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வனத்துறையை பத்தி என்ன பேசுறாரு? ஹோல்ட் யுவர் தாட்ஸ்.